அதுமாகவே சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்லியிருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தொடர்களே, நான் மதியழகன். அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையும் வைகோவின் விடுதலையும், இந்த ரெண்டு விடுதலையும், இந்த இரண்டு தலைவர்களின் கைதும் இந்திய நாட்டின் அரசியல் ஆட்சியவே தூக்கி எறிந்தது என்பதைத்தான் இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம் தோழர்களே, கடந்த ஏப்ரல் 21 மாலை நேரம் டெல்லியின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அநியாயமாக ஒரு கைதினை செய்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை கைது செய்வது என்பது மிகவும் அட்டூழியத்தின் முதல் கட்டம், அராஜக ஆட்சியின் முதல் கட்டம். அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். இதை பாசிசத்தின் குறியீடுகள் இந்தியாவில் பரவலாக இருக்கிறது என்று உலக நாடுகள் எச்சரித்த போதும், மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடுகளின் பட்டியலுக்குள் இந்தியா நுழைகின்றது என்று ஐநா சபை அறிவிக்கின்ற பொழுதும், மணிப்பூரில் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்ட செய்திகள் பரவிய போதும், இந்தியாவின் பிரதமர் அமெரிக்க நாட்டில் சுற்றுலாத்துறையில் இருந்தார், ஐரோப்பிய நாடுகளின் சுற்றுலாவில் இருந்தார். மணிப்பூர் பெண்கள், அதுவும் இராணுவத்தினரின் மனைவி, சேலைகள் உரிக்கப்பட்டு நிர்வாணமாக அழைத்து சென்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதியின் மனைவிக்கு சேலை கொடுத்த ஒரு துன்பச் சம்பவம் இந்த நாட்டில் நடந்தேறது. திரௌபதியின் சேலையை குறித்து சிரித்த துரியோதனனைப் போல வரலாற்றிலும் புராணங்களிலும் இல்லாத கொடுமைகள் கேட்க நாதியற்று நடந்திருக்கின்றதைப் போல இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாகின்ற பொழுது, என்னோடு கூட்டணி இல்லால் உங்களுக்கு சிறைவாசம் என்கின்ற எச்சரிக்கின்ற காலத்தில், ஒரு இந்திய நாடாளுமன்றத்தில், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் இந்தியா அந்த தேர்தல் சந்திக்கக்கூடியது, உலகத்தின் மிக அதிகமான மக்கள் தொகை 140 கோடி பேர் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஜனநாயகத்தின் தேர்தல் நடக்கின்ற பொழுது, இங்கு பாசிசத்தின் குறியீடுகள் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிரச்சாரத்தில் இடுகின்ற பொழுது, எதிர்க்கட்சி கூட்டணியில் ஒரு தலைவராக அங்கம் வகிக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார். 2 மாநிலத்தில் ஆளுங்கட்சி, ஒரு மாநிலத்தில் எதிர்க்கட்சி, இப்படி தன்னுடைய வரிசையில் நீக்கமர நிறைவேற்றி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரின் கைது பாசிசத்தின் அறிகுறி. இன்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்று என்றால் 2 நாட்களுக்கு முன்பு அவர் விடுதலை செய்யப்பட்டு வந்தவுடன் பேசிய முதல் கருத்து, லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அவையில், இது பாசிசத்தின் அறிகுறி, எதிர்க்கட்சியின் முக்கியமான தலைவர்களை எல்லாம் கைது செய்து விட்டுட்டு இங்கே வந்து ஒற்றையாட்சி முறையை நடைமுறைப்படுத்த காத்திருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தினை சொல்லிய போது, உண்மையில் ஜனநாயகத்தின் நேசிப்பாளர்களாக, மனிதநேயத்தை நேசிப்பவர்கள், இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், குடியரசு ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், மக்களாட்சி மலர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேர் தலையிலும் அணுகுண்டு விழுந்ததைப் போல் இந்த செய்தி இருந்தது. இவர்களின் நடவடிக்கை முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது. மதம் சாதி, மதம் சாதி, மூளையெல்லாம் மாட்டுச்சாணியால் நிரப்பப்பட்டு 2000 ஆண்டுகால வரலாற்றில், இந்த 70 ஆண்டுகால வரலாற்றுக்கு பிறகு ஓரளவு எளிய மக்கள் சுதந்திரத்தை நேசிக்கின்ற பொழுது, கேள்வி கேட்பதற்கு துணிகின்ற பொழுது, பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை, எதிர்கேள்வி கேட்டவர்கள் காணாமல் போகின்றனர், கொலை செய்யப்படுகின்றனர் என்று நினைக்கின்றலாம் வருகின்ற பிறகு நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட் தேர்தல் நடைமுறைகேடு, பத்திர ஊழல்,
அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை என்பது ஜனநாயகத்திற்கான ஒரு அறிகுறியாகவே நாம் கருதுகிறோம். நாடாளுமன்றத்தை மீறி நீதிமன்றம் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது என்று நமக்கு நம்ப தோணுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் விடுதலை இந்த நாசகார ஆட்சியை நாட்டிலிருந்து அகற்றும் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ. இதே பிஜேபி ஆட்சி 1997 கொடுத்த ஆதரவு, 98க்கு கொடுத்த ஆதரவு 2004 பின்வாங்கிக் கொண்டது. அதற்கு அடிகோலமாக இருந்தது பொடா சட்டத்தில் விடுதலை புலிகளை நேற்று ஆதரித்தேன், இன்று ஆதரித்தேன், நாளும் ஆதரிக்கிறேன் என்று சொன்னதற்காக கைது செய்யப்பட்டார். கைது செய்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு கருத்தினை திருமங்கலத்தில் பேசிய பொழுது 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி பேசிய உரைக்காக அவர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் இருந்து வருகின்ற பொழுதே ஏர்போர்ட் வாசலில் நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான காவலர்கள் சூழ அவர் கைது செய்து நீதிமன்றத்தில் அலைக்கழிக்கப்பட்டு 2 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், 2004ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி அவர் வெளியே வந்தார். வைகோவின் விடுதலை இந்தியா முழுவதும் ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அவர் வெளியேற்றம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் வைகோ இருந்த கூட்டணி ஜெயித்தது. இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. சொந்த அமைச்சரவையில், பிஜேபி அமைச்சரவையில் திமுக, மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி பங்கேற்ற போதும் அதன் தலைவர் கைது செய்யப்பட்டார். இதே பாசிச பாஜக ஆட்சி. இது ஒரு பிராமணியத்துவ ஆட்சி. பிராமணியத்தை உள்வாங்கி கட்டமைத்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில் தான் கைது செய்யப்பட்டார். வைகோவின் விடுதலை இந்திய நாடாளுமன்றத்தின் பிரதமராக இருந்த வாஜ்பாயை தூக்கி எறிந்தது. இன்று இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதும் அப்பட்டமான ஒரு ஆட்சியின் நிர்வாக மீறலுக்கான கைதும், அதை எதிர்த்து போட்ட வழக்கில் ஜாமீன் போட்டு அவர் வெளிவந்ததும் வட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து இந்த நாசகார ஆட்சியை தூக்கும். அன்று 2004 வைகோ விடுதலை, இன்று 2024 அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை, இரண்டும் ஒரு சேர ஒரு சமயத்தில் நடந்தது. இந்த கைதும் விடுதலையும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தது. அந்த ஆட்சி மாற்றம் தற்பொழுதும் நடக்கும் என்று நம்பிக்கை வரலாறு நமக்கு கொடுக்கிறது. வரலாறு விடுவிக்கும் எளிய மனிதர்களை, ஆணவத்தை வரலாறு விடுவிக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் நடக்கும் என்று நம்புகிறேன். அன்று வைகோ, இன்று கெஜ்ரிவால். மலர்ச்சியில் மக்கள் இது நிலைக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.